எல்லோருக்கும் வணக்கம். நீங்க எப்பவாச்சும் ஒரு வீடு இல்லனா ஒரு நிலம் வாங்கியிருக்கீங்களா? இல்ல வாங்க பிளான் பண்றீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய முடிவுகளை கண்ட்ரோல் பண்ற சட்டங்கள் எவ்வளவு பழசுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் நேரடியாக பாதிக்க போற ஒரு மிகப்பெரிய சட்ட மாற்றத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சொத்து வாங்குறது மாதிரியான நம்ம வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்யற சட்டங்கள் எவ்வளவு பழசா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பதில் 1908. ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு ரொம்ப முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க காலத்துல கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் இன்னைக்கும் நம்மளோட இந்த டிஜிட்டல் இந்தியால சொத்து பதிவுகளை கவனிச்சுக்குது. ஒரு பக்கம் டெலிகிராம், குதிரை வண்டிகள்னு இருந்த காலம், இன்னொரு பக்கம் ஸ்மார்ட் போன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு நாம வாழ்ற காலம். இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. அப்படிப்பட்ட காலத்துல உருவாக்குன ஒரு சட்டம் இன்னைக்கு நடக்கிற ஆன்லைன் பரிவர்த்தனைகளை எப்படிங்க சரியா கையாள முடியும்? சிம்பிளா சொல்லணும்னா இது பழைய டெலிகிராஃப் ஃபயரை வச்சுக்கிட்டு 4K வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ண ட்ரை பண்ற மாதிரி தான். நம்மளோட தற்போதைய பதிவு முறை நவீன இந்தியாவோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை சரி பண்ணத்தான் நமக்கு ஒரு புது தீர்வு தேவைப்படுது. சரி, இந்த 100 வருஷ பழமையான பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? நல்ல வேளையா அரசாங்கம் இதுக்கு ஒரு பதில கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் பதிவு மசோதா 2025. இது சும்மா ஒரு சட்ட திருத்தம் கிடையாதுங்க. இது ஒரு முழுமையான டிஜிட்டல் அப்கிரேட். இந்த மசோதா பழைய சட்டத்தை மாத்துறது மட்டும் இல்ல, இது நம்ம பதிவு முறையோட மொத்த அடித்தளத்தையுமே மாத்தி அமைக்க போகுது. பேப்பர் ஃபைல்ஸ், பெரிய பெரிய கியூ, பியூரோக்ராட்டிக் சிக்கல்கள்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஆன்லைன்ல வெளிப்படையா மக்களை மையமா வச்ச ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, இது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை டிஜிட்டல் ஆக்குற விஷயம் மட்டும் கிடையாது. இது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நடுவுல இருக்கிற உறவை ரொம்பவே சுலபமா சாக்குறது பத்தினது. நிர்வாகத்தை இன்னும் திறமையாவும் வெளிப்படையாவும் மாத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான படி. சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்ப்போம். இந்த மசோதாவோட முக்கிய நோக்கங்கள் என்னென்ன, அது எப்படி இந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? இந்த 6 ஸ்டெப்ஸும் ஒரு முழுமையான மாற்றத்துக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி. இது சும்மா பேப்பர்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு மாறுறது மட்டும் இல்ல, டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்பகமான, பாதுகாப்பான, ஏன் காலத்துக்கு ஏத்த மாதிரி தானாவே அப்டேட் ஆயிக்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது பத்தினது. சோ அந்த பெரிய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு இந்த முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தப்படுது. இனிமே நீங்க வீட்ல இருந்தே உங்க டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணலாம், உங்க அடையாளத்தை டிஜிட்டல் முறையில வெரிஃபை பண்ணலாம். இது மொத்த ப்ராசஸையுமே ரொம்ப வேகமாவும் பாதுகாப்பாவும் மாத்திடும். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த சட்ட மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்கள் எல்லாம் ஒரு சாதாரண குடிமகனா உங்களுக்கு உண்மையிலே என்னத்தை கொடுக்க போகுது? இந்த ஒப்பீடு இந்த மாற்றத்தோட உண்மையான தாக்கத்தை தெள்ள தெளிவா காட்டுது. இனிமே கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு திரும்ப திரும்ப அலைய வேண்டாம், மணிக்கணக்கில் காத்துக்கிட்ட நிக்க வேண்டாம், சிக்கலான பேப்பர் வேலைகள் இனி கிடையாது. உங்க விரல் நுனியில வெளிப்படையான, ரொம்பவே எளிமையான ஒரு செயல்முறை. மொத்தத்துல இதோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த புது சிஸ்டம் அரசாங்கத்துக்காக இல்ல, மக்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதிகார வர்க்கத்தோட சுமையை குறைச்சு மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது தான் இதோட உண்மையான நோக்கம். ஆக டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது வெறும் ஒரு நிர்வாக வேலை மட்டும் இல்ல, அது நம்ம டிஜிட்டல் இந்தியாவோட எதிர்காலத்தோட சேர்ந்தது. இந்த மாற்றம் மட்டும் வெற்றி அடைஞ்சா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வேற எந்த பகுதிகள்லாம் இதே மாதிரி ஒரு 21ஆம் நூற்றாண்டு அப்கிரேடுக்கு தயாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.